அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 8th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். ட்ரா எ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் இட். என்ன கேட்குறாங்கன்னா, நம்பர் லைன் வரையணும். அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ரேஷனல் நம்பர்ஸை வந்துட்டு இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கொஷின்னு. இப்போ பாருங்கள், 9/4 கொடுத்துருக்காங்க. கொஷின்லேயே இது உங்களுக்கு 9/4ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த 9/4 நம்பர் லைனில் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ 9/4 அப்படின்னா நார்மலாக நீங்கள் டிவிஷன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மெத்தட்லேயே பண்ணலாம். 9ல் வந்து என்ன செய்யணும், உள்ளேயும் 4 வெளியில் 4ஆலையும் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது 2 4s are 8 கிடைக்கும். ஸோ 9ல் 8 போச்சுன்னா 1. அப்போ இது என்னது, டிவிடெண்ட், இது கோஷன்ட், இது ரிமைண்டர். அப்போது நமக்கு எப்படி எந்த மெத்தடில் எழுதணும் அப்படின்னா, கோஷன்ட், ரிமைண்டர் அண்டு டிவிஷன் அப்படின்ற மெத்தடில் எழுதணும். இப்போ கோஷன்ட் என்னது 2, ரிமைண்டர் வந்து 1, டிவைசர் வந்துட்டு எத்தனை 4, ஓகேவா. ஸோ அப்போது 2 1/4 அப்படின்னு எழுதணும். இப்போ 2 1/4னால் நம்ம எதுலேருந்து மார்க் பண்ணணும், இது ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் சைடில் தான் எடுத்துக்கிறோம். அப்போ 2லேருந்து நமக்கு போகும் இல்லையா நம்பர் லைனு. அப்போ 2லேருந்து மேக்ஸிமம் 3க்குள்ளே தான் வரும். 2.25 அப்படின்னு கணக்கு இது இல்லையா. 2 1/4 அப்படின்னா 2.25 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2.25னா 2க்கும் 3க்கு இடையில தான் இருக்கும். அப்போது கீழே ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்குயா, இதை எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற டினாமினேட்டரில் 4 இருக்குது. அப்போ எத்தனை லைன் வரணும், 1 2 3 4, ஓகேவா. இதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4. ஸோ 4 லைன்ஸு. அப்போ இது நம்ம 4 லைன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ 4 லைன்ஸ் எடுக்கும்போது 1 2 3 4. ஸோ அப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டரில் உள்ள 4 நமக்கு மென்ஷன் ஆகிடுச்சு. அடுத்து என்ன, 1 நியூமரேட்டரில் இருக்கிற 1. 1னா 2க்கு பக்கத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ இதுதான் நம்மளோட 2 1/4 பாயிண்ட்டு. அப்போ இதுதான் நம்மளோட என்னது, ரேஷ்னல் நம்பரை கரெக்டாக குறிக்கிற பாயிண்ட்டு. அப்போ இதுதான் வந்துட்டு 2 1/4. அப்போ 2 1/4 ரெப்ரசன்ட்ஸ் 9/4. அப்போ 9/4 எங்கே வரும், இந்த இடத்துல வரும். ஓகேவா, புரியுதா. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர்ஸை வந்து நீங்கள் நார்மல் டிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் மெத்தடில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த நம்பர் 2 வந்து எடுத்துக்கணும். இது ப்ளஸில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்பரு. அடுத்து கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு 4. ஸோ 4 லைன் கேப்பில் அடுத்து என்ன 3 வரும். அடுத்தது இங்கே வந்து 1. ஸோ 2க்கு அப்புறம் இருக்கிற 1, அதுதான். ஓகேவா. அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள், -8/3. ஸோ -8/3னா நம்பர் லைன் நமக்கு எந்த சைடில் வந்துடும், மைனஸ் சைடில் வந்துடும். ஸோ மைனஸ் சைடில் நம்ம போடுறோம். நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து 8 / 3. அப்போ 8 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 3s are 6. 8ல் 2 6 போச்சுன்னா 2. அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ கீழே ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். மேலே இருக்கிற 2 இங்கே, இந்த 2 வந்துட்டு ரிமைண்டர். ஓகேவா. ஸோ எதால் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்களோ அந்த 3 கீழே வந்துடும், ரிமைண்டர் மேலே வந்துடும். ஸோ இது வந்துட்டு கீழே இருக்கிற 2 வந்துட்டு இங்கே வந்துடும், ரைட்டா. ஸோ அப்போ -2 2/3 வந்துடும், ரைட்டு. இப்போ நமக்கு பாயிண்ட் எதுலேருந்து குறிக்கிறோம், -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ -2லேருந்து -3க்குள்ளே தான் வரும். கீழே இருக்கிற டினாமினேட்டரில் எத்தனை பாயிண்ட் இருக்குது, 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 இல்லையா, 1 2 3. கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு 3 பாயிண்ட்டு குறிச்சாச்சு. அடுத்த மேலே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2னா எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம குறிக்கிறோம், -2லேருந்து. ஸோ -2லேருந்து 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா இது. அப்போது -2 2/3 வந்து எங்கே குறிக்கும், ரெப்ரசன்ட் ஆகும், இந்த இடத்துல ரெப்ரசன்ட் ஆகும். அப்போ இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, -8/3 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா. அடுத்த சம் பாருங்கள், -17/-5. ஸோ பேசிக்காக நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது மைனஸும் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 17/5 ப்ளஸில் தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ ப்ளஸில் பண்ணோம். 17/5, 17 உள்ளே போட்டுக்கிறோம். 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 5s are 15. 17ல் 15 போச்சுன்னா 2 ரிமைண்டர். டிவைட் பண்ணுறது எதால் டிவைட் பண்ணுறோம், 5, கோஷன்ட் வந்து 3. அப்போ ரிமைண்டர் வந்துட்டு ரிமைண்டர் வந்து நார்மலாக நம்ம எதால் டிவைட் பண்ணுறோமோ அதை எங்கே செய்வோம், டினாமினேட்டரில் போடுவோம். கோஷன்ட்டை வந்து லெஃப்ட்டில் எழுதுவோம், ரிமைண்டரை வந்து நியூமரேட்டரில் எழுதுவோம், ரைட்டா. ஸோ இப்போ 2ல நம்ம 3லேருந்து எடுத்துக்கிறோம் பாயிண்ட்டு, ஏன் ப்ளஸ் பாயிண்ட் தான், அதனால் 3லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ 3லேருந்து 4. எத்தனை லைனு, 5 லைன்ஸ். அப்போது 1 1 2 3 4 5, ஓகேவா, 5 லைன்ஸ். அடுத்து நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 3லேருந்து 2 நம்பர்ஸ் 1 2. அப்போது என்ன பாயிண்ட்டு, 3 2/5 எங்கே வரும், ஃபாலோ ஆகும், இந்த இடத்துல வரும். அப்போ இதோட ரெப்ரசன்ட் எதை மீன் பண்ணுது, -17/-5 மீன் பண்ணுது. மீன்ஸ் என்ன, 17/5 இது மீன் பண்ணுது. ஓகேவா, புரியுதா. ஸோ இது எழுதுறது மட்டும் கரெக்டாக எழுதுங்க. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, எதால் டிவைட் பண்ணுறீங்களோ அது டினாமினேட்டரை வரணும்.
கோஷன்ட் வந்து 3ல் இருக்குது. ஸோ 3 லெஃப்ட்டில் வரணும், ரிமைண்டர் வந்து நியூமரேட்டரில் வரணும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் 4th சம்மு. ஓகே, இங்கே பாருங்களா, இதில் 15/-4 இருக்கா. ஸோ 15 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம், ரைட்டா? அப்போ 15 4 3 4s are 12. அப்போ 15ல் 12 போச்சுன்னா எத்தனை வரும்? 3. அதாவது 5ல் 2 போச்சுன்னா கூட 3. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம எழுதுவோம். எதால் டிவைட் பண்ணுறோமோ அது கீழே வந்துடும். ரிமைண்டரு கோஷன்ட்டு. ஸோ இதை மீன் பண்ணி இந்த இடத்த எழுதிட்டிங்கன்னா -3 3/4 வந்துடும். ஸோ பாயிண்ட் எதில் இருக்குது? மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ்லேருந்து பாயிண்ட் வரணும். அப்போ -3லேருந்து பாயிண்ட் வரணும் இல்லையா? ஸோ -3 இதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். எத்தனை கீழே டினாமினேட்டரில் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ எத்தனை கேப் நமக்கு லைன்ஸ் வரணும்? 1 2 3 4. ஓகேவா? அடுத்து மேலே நியூமரேட்டர் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 3 குறிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ 1 2 3 என்ன பாயிண்ட் இது? இந்த இடம் -3 3/4 மீன்ஸ் 15/-4. இந்த இடத்துல தான் இது என்ன செய்யும்? ஃபாலோ ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் 6th சம் என்னன்னு பாருங்கள். ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பரோட டெசிமல் ஃபார்ம் எழுதணும். ஒன்றுமே இல்லை, டெசிமல் ஃபார்ம்னால் நீங்கள் நார்மலாக டிவைட் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான். ஸோ நீங்கள் ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ டெசிமல் ஃபார்ம் எழுதணும். எதுக்குன்னா கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 இருக்குது. ஸோ 1 உள்ளே போட்டுக்கிறோம், 11 வந்து வெளில போட்டுக்கிறோம். அப்போ 1ல் 11 நமக்கு போகாது இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்கிறீங்க? ஒரு 0வை ஆட் பண்ணிக்கிறீங்க. 0 ஆட் பண்ணும் பொழுது பாயிண்ட் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது 10ல் 11 போகாதனால அகைன் ஒரு 0 போட்டுக்கிறோம். அப்போ மேலேயும் நம்ம என்ன செய்வோம்? ஒரு 0 போடுவோம். அப்போது அடுத்து 100 வந்துருச்சா? 100 11 நம்ம டிவைட் பண்ணும்போது 9 11s are 99 வந்துடும் இல்லையா? 9 11s are 99. அப்போது 100ல் 99 போச்சுன்னா எத்தனை வரும்? 1 வந்துடும். ஓகே, ஸோ அடுத்தது 0 நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. அதனால் மேலேயும் 0 போட்டுக்கிறோம். கீழே 0 சேர்க்குறோம், அதனால் மேலேயும் 0 போட்டுக்கிறோம். 10ல் 11 போகாது. ஸோ அப்போ மறுபடியும் இன்னொரு 0 நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே, அப்போ இன்னொரு 0 சேர்த்தோம்னா என்ன ஆகிடும்? 100 ஆகிடும். 100 ஆகும்போது 9 11s are 99 வரணும். ஓகேவா? 9 11s are 99. அகைன் இதை டிவைட் பண்ணோம்னா 1 100ன்னு வரும். அகைன் அது என்னவாயிடும்? 0 போட்டுக்குவோம். அடுத்து 9 11s are 99 போடுவோம். அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போது 1/11 நம்ம டிவைட் பண்ணோன்னா இந்த சீரீஸில் அது போயிட்டே இருக்கும். அப்போ 0.0909. அடுத்து என்ன வரும்? அதே தான் வரும். 0909 0909 கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இதை நம்ம சிம்பிளாக எழுதணும்னா என்ன எழுதலாம்? 09090909 போயிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம எழுதுறது வந்து எப்படி எழுதலாம்? 0.09 பார் அப்படின்னு மேலே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நம்ம 10ல் 11 போகாது. ஸோ தட் பாயிண்ட் போட்டு 0 சேர்த்துக்கிறோம். அண்ட் இன்னொரு 0 ஆட் பண்ணுறோம். அப்போ அதை 9ஆல் டிவைட் பண்ண 11 9s are 99 வரும். அடுத்து டிவைட் பண்ணிகிட்டே போகும்போது அதே தான் வரும். ஸோ அப்போ 0.09 பார். ஓகே, அடுத்து பாருங்கள் 13/4. ஸோ 13 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 4s are 12. 3ல் 2 போச்சுன்னா 1. 0வை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறோம். 2 4s are 8. 10ல் 8 போச்சுன்னா 2. அகைன் நம்ம 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்தோன்னா 5 4s are 20. 5 4s are 20. ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது? கீழே 0 வந்துடுது. ஸோ 0 வந்துருச்சுனாவே நமக்கு க்ளோஸ் ஆகிட்டு அப்போ மேலே உள்ள 3.25 தான் நம்மளோட ஆன்சர். 13/4 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 3.25 கிடைக்கும். அடுத்து பாருங்கள் -18/7. ஸோ -18/7னா 18 வந்துட்டு 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 7s are 14. 8ல் 4 போச்சுன்னா 4. 4ல் 7 போகாது. ஸோ டெசிமல் நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கோங்க. 0 சேர்த்துக்கிறோம். 5 7s are 35. ஸோ 40ல் 35 போச்சுன்னா 5. அகைன் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7 7s are 49. 50ல் 49 போச்சுன்னா 1. அகைன் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 1 7 is 7. 10ல் 7 போச்சுன்னா 3 30 இல்லையா? ஸோ 30னா 4 7s are 28. இடம் பத்தில் நான் அதனால் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 30 4 7s are 28. 30ல் 28 போச்சுன்னா எத்தனை? 2. அப்புறம் நம்ம மறுபடியும் அகைன் என்ன செய்வோம்? 0 சேர்த்துக்குவோம். 0 சேர்த்துட்டோன்னா 2 7s are 14 ரைட்டா? ஸோ இப்போ 20ல் 14 போச்சுன்னா 6. 6ஓட மறுபடியும் அகைன் என்ன செய்கிறோம்? ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 8 7s are 56. அகைன் 4 பேலன்ஸ் வருது. இப்போ 4 வருதுன்னா இங்கே நமக்கு 4 தான் வந்துச்சு. இதே சீரீஸ் தான் கண்டினியூ ஆகும் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன 4 வருதுன்னா அகைன் நீங்கள் இந்த 4க்கு 0 போட்டு போயிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2.571428 இருக்கு இல்லையா? ஸோ அகைன் என்ன வரும்? 571428 வரும். ஏன்னா 4 இருக்கிறதுனால இதே தான் மறுபடியும் நமக்கு கண்டினியூ ஆகும்.
அதனால் இதோடு நம்ம என்ன செய்யலாம், நிப்பாட்டிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன, 2.571428 கண்டினியூஸாக இது போயிட்டே இருக்கும். ரைட்டா? அப்போ ஆன்சர் பாருங்கள், -2.571428. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2/5. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா முதல் என்னவா மாற்றிக்கணும், ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். 1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 5, 5ஓட 2 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா 7, 7/5 வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நார்மலாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்ன செய்வோம், எப்போவுமே இது ரெண்டையும் நம்ம என்ன செய்வோம், மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண ஆன்சரோட ப்ளஸ் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ 1 5 is 5, 5 + 2 7, 7/5. இப்போ 7/5 நம்ம டிவைட் பண்ணுறோம். 7 உள்ளேயும் 5ஆலையும் இதை டிவைட் பண்ணும்போது 5, 1 5 is 5, 7ல் 5 போச்சுன்னா 2, 0, 4 5s are 20. நம்ம 2ல் 5 போகாது, அதனால் இங்கே நம்ம என்ன செய்கிறோம், பாயிண்ட் வச்சுக்கிறோம். 4 5s are 20, 0. அப்போ ஆன்சர் என்னது, 1.4. ஓகேவா? அடுத்து பாருங்கள், -3 1/2. இதுவுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான். ஸோ -3 1/2. இதை வந்து நம்ம என்ன செய்வோம், அகெயின் 3 2s are 6, 6 + 1 7, 7/2. ஸோ -7/2. இப்போ 7 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 3 2s are 6, 7ல் 6 போச்சுன்னா 1, 0 சேர்த்துக்கிறோம். ஸோ பாயிண்ட்டு 5 2s are 10, 10ல் 10 போச்சுன்னா 0. ஸோ 3.5. என்ன 3.5 -3.5, மைனஸ் போட மறந்துடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ -3.5 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவில் நம்ம 5வது சம்மும் 6வது சம்மும், அதாவது சாப்டர் 1. எக்ஸசைஸ் 1.1ல் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 5th and 6th சம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ.